இது வென்ஸ்டேயோட மினி விலாக் தான். காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே ராகி கூழ் தான் சாப்பிடுவேன் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சூப் மாரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு தண்ணி ஆட்ட காய்ச்சினோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போலாம் இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்ததுலேருந்து இதில தான் வெஜிடபிள் எல்லாமே ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டீம் பண்ணும்போது அதில் சத்தெல்லாம் போகிறதில்ல. இன்னொன்று வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுறதில்ல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிள் பார்ட் ரெசிபி நம்ம அரிசி பருப்பு சாதம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பண்ணியாச்சு இன்றைக்கி. எல்லா ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஆப்டான ஒரு பையன் அவன். ஸோ இன்றைக்கி பொரியல் வந்து பெருசாக காரம் எதுவுமே போடாமல் வெறுமனே உப்பு மட்டும் போட்டு பண்ணோம். நல்லா தான் இருந்தது. அது கூட கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தது சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னடா பண்ணலான்னு பார்த்து யோசிச்சப்போ இந்த சப்பாத்தி இருந்தது முன்னாடி நாள். ஸோ அதை எக் சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேப்சிகமும் அந்த கார்னும் அக்கா தங்கச்சியான்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் குக் பண்ணும்போது உங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கவே வந்துடுறாங்க. ஸோ கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக அந்த சூப்பில் கர்டும் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோ